ஈரான் போர் நிறுத்தம் வந்த பிறகு பிரதமர் மோடி, அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஆகியோர் முதல் முறையாக 40 நிமிடங்கள் டெலிபோனில் உரையாடினர். ஈரான் போர், ஹார்மோஸ் ஜலசந்தி விவகாரம், வர்த்தக ஒப்பந்தம் குறித்து தலைவர்கள் இருவரும் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினர். மே 4ஆம் தேதி திமுக சரித்திர தோல்வியை பெற உள்ளது. 5 ஆண்டு கால ஆட்சியை பார்த்த பின் மக்கள் எவ்வாறு அவர்களை மீண்டும் ஏற்றுக்கொள்வார்கள் என திருப்பூர் உடுமலைப்பேட்டை பிரச்சாரத்தில் அண்ணாமலை பேசினார். தமிழகத்தை படிப்பறிவு அற்றவர்கள் என கூறிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு நாவடக்கம் தேவை, இல்லையென்றால் தமிழகம் 2 மடங்காகத்தான் எதையும் திருப்பித் தரும் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுவிட்டது. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை சம்பவங்கள் தினமும் அரங்கேறுகின்றன. கமிஷன் ஊழல்தான் திமுக அரசின் சாதனை என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார். பிரதமர் மோடி இன்று கன்னியாகுமரி வருகிறார். நாகர்கோவிலில் ரோட் ஷோ சென்று ஓட்டு சேகரிக்கிறார். இதையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. கடைசி மூச்சு இருக்கும் வரை தமிழகத்தின் தன்மானத்திற்காகவும் உரிமைகளுக்காகவும் இந்த ஸ்டாலின் களத்தில் நிற்பான், சண்டை செய்து கொண்டே இருப்பான். பிரதமர் அவர்களே நெருப்போடு விளையாட வேண்டாம் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ் புத்தாண்டு சித்திரை முதல் நாளில் சென்னை வடபழனி முருகன் கோவிலில் சிறப்பு அபிஷேகம், தீபாராதனை நடந்தன. சிறப்பு அலங்காரத்தில் முருகப்பெருமான் காட்சியளித்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகப்பெருமானை தரிசித்தனர். அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனின் உதவியாளர் கிருபாகரனால் திமுகவில் ஓரங்கட்டப்பட்ட ஜான்சி ராணி என்பவர் தனது ஆதரவாளர்கள் 200 பேருடன் திருச்செந்தூர் தொகுதி பாரதிய ஜனதா வேட்பாளர் KRM ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் பாரதிய ஜனதாவில் இணைந்தார். அதிமுக பொதுச்செயலர் பழனிசாமி பற்றி முதல்வர் ஸ்டாலின் தரம் தாழ்ந்து விமர்சித்து வருகிறார். தனிநபர் தாக்குதல் பேச்சை தொடர்ந்தால் ஸ்டாலினையும் திமுகவினரையும் நாங்களும் விமர்சனம் செய்வோம் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்தார். தேசிய குவாண்டம் மிஷன் திட்டத்தின் கீழ் 2027ஆம் ஆண்டிற்குள் ஆப்டிக்கல் ஃபைபர்களை பயன்படுத்தி 2000 கிலோமீட்டர் நீளமுள்ள பாதுகாப்பான குவாண்டம் கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கை அமைக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. தம்பி விஜய்க்கு முதல்வராக வேண்டும் என ஆசை இருக்கிறது. ஆனால் அதற்கான கனவோ அதனை செயல்படுத்துவதற்கான உழைப்போ இல்லாமல் இலவசங்களை வாக்குறுதிகளாக அறிவிக்கிறார் என சிவகங்கை பிரச்சாரத்தில் விஜயை சீமான் விமர்சித்தார். பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரை போல் எடப்பாடி பழனிசாமியும் தமிழகத்தை பாரதிய ஜனதாவிடம் ஒப்படைக்க துடிக்கிறார் என முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தொகுதி மறுவரை என்ற கபட நாடகம் ஆடுகிறார் முதல்வர் ஸ்டாலின். மகளிர் இடஒதுக்கீடு அமலுக்கு வந்துவிடக்கூடாது என்பது மட்டும்தான் திமுகவின் எண்ணம் என மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். ஆணாதிக்கம் மிகுந்த திமுக எனும் குடும்ப கட்சிக்கு பெண் விடுதலை எட்டிக்காயாக கசக்கத்தான் செய்யும் என்றார். எங்களை எள்ளி நகையாடிய திமுகவிற்கு இந்த தேர்தலில் சரியான பாடத்தை புகட்டுவோம் என திருப்பத்தூர் பிரச்சாரத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் சூளுரைத்தார். ஆளும் அரசுக்கு ஆதரவாக அதிகாரிகள் செயல்பட்டு பிரச்சாரம் செல்ல அனுமதி மறுக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். திருவண்ணாமலையில் போட்டியிடும் பாரதிய ஜனதா வேட்பாளர் ஏழுமலையை ஆதரித்து வாக்கு சேகரித்த மத்திய அமைச்சர் JP நட்டா, இந்து மதத்தை புண்படுத்துவதையே திமுக தொடர்ந்து பின்பற்றி வருகிறது என குற்றம் சாட்டினார். பொங்கல், தமிழ் புத்தாண்டு என ஆண்டுக்கு 3 சிலிண்டர்கள் இலவசம் உள்ளிட்ட கவர்ச்சிகர அறிவிப்புகளுடன் தமிழக பாஜக தேர்தல் அறிக்கையை முன்னாள் தேசிய தலைவர் JP நட்டா வெளியிட்டார். லால்குடி தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கியிருக்கும் நடிகர் மன்சூர் அலிகான் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் தன்னை இயேசு கிறிஸ்து போல சித்தரிக்கும் ஒரு AI எனும் செயற்கை நுண்ணறிவு புகைப்படத்தை தன் சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். இது சர்ச்சையாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திருப்பூரில் பிரச்சாரம் மற்றும் ரோட் ஷோ சென்றார். தவிக தொண்டர்கள் விஜய்க்கு பூக்களை தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். விசுவாவசு ஆண்டு நிறைவடைந்த பரபவ ஆண்டு பிறந்துள்ளது. தமிழ் புத்தாண்டையொட்டி தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களில் இன்று அதிகாலை முதல் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. ஏராளமான பக்தர்கள் கோவில்களில் குவிந்த வண்ணம் உள்ளனர். சமாதானம் மற்றும் சகோதரத்துவத்தின் இறை தூதரான இயேசுவை அவமதிப்பது எந்த ஒரு சுதந்திரமான மனிதனுக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என ட்ரம்புக்கு ஈரான் கண்டனம் தெரிவித்துள்ளது. மன்னார் வடக்கு கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டுள்ள 4 இந்திய மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. வடகொரியா அரசு குரூயிஸ் ஏவுகணைகள் மற்றும் போர்க்கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளை கொண்ட மற்றொரு சோதனை நடத்தியதாக அரசு ஊடகமான KCNA தெரிவித்தது. வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பத்தில் முதல்வர் ஸ்டாலின் நடைபயிற்சி மேற்கொண்டார். அப்போது அந்த பகுதிகளில் உள்ள மக்களிடம் வாக்கு சேகரித்தார். புனிதமான புத்தாண்டு தினத்தையொட்டி இனிய நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியும் வெற்றியும் நல்ல ஆரோக்கியமும் நிறைந்திருக்க நான் பிரார்த்திக்கிறேன் என பிரதமர் மோடி புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தார். தமிழ் புத்தாண்டு மட்டுமின்றி ஒடிசாவில் கொண்டாடப்படும் மகா விஷுபபான சங்கராந்தி, பஞ்சாபில் கொண்டாடப்படும் பைசாகி உள்ளிட்டவைகளுக்கும் பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார்.
தமிழ் வருட பிறப்பை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலில் சிறப்பு பூஜை நடந்தது. பக்தர்கள் கோயில் வளாகத்தில் புது கணக்கு தொடங்கி வழிபாடு நடத்தினர். தமிழ் புத்தாண்டு மற்றும் சித்திரை திருநாளை பிரதமர் மோடி துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் வீட்டில் கொண்டாடி மகிழ்ந்தார். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துகள் தெரிவித்தார். இந்தியாவின் வலிமை நம் பன்மைத்துவம்தான், திணிக்கப்படுகிற ஒற்றைத்தன்மை அல்ல என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஒற்றைத்தன்மை ஏற்றத்தாழ்வுகளை புறந்தள்ளுவோம் என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உதயநிதிக்கு நாட்டில் என்ன நடக்குது என்று தெரியவில்லை, சினிமா ஷூட்டிங்கில் இருக்கிறார் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். தமிழகமும் தமிழக மக்களும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகி திமுகவை ஒதுக்கி வைக்கப் போகின்றனர் என்றார். தமிழகத்தின் உரிமைகளை காக்க பாரதிய ஜனதா அதிமுகவுடன் தொடர்ந்து போராடி வருகிறார் முதல்வர் ஸ்டாலின் என கனிமொழி தெரிவித்தார். பழனிசாமி தன்னை பாதுகாத்துக் கொள்ள நினைக்கிறார், அவருக்கு கட்சி மக்கள் மீது அக்கறை இல்லை என்றார். தங்கம் விலை சவரனுக்கு 1280 ரூபாய் உயர்ந்து 1,13,760க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 14,220 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் வெள்ளி விலை 5 ரூபாய் உயர்ந்து 265 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தமிழ் வருடப்பிறப்பை முன்னிட்டு கோவை பீளமேடு ஸ்ரீ அஷ்டாம்ச வரத ஆஞ்சநேயர் கோவிலில் இன்று சிறப்பு பூஜை அபிஷேகம் நடந்தது. 1,08,000 பழங்கள் அலங்காரத்துடன் ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆஞ்சநேயரை வழிபட்டனர். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள திருநீர் அண்ணாமலை கோவிலில் ஆண்டுக்கு ஒருமுறை நிகழும் சூரிய பகவான் மூலவர் மீது விழும் அபூர்வ காட்சி இன்று நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். ஈரானில் இருந்து கச்சா எண்ணெயை ஏற்றிக்கொண்டு 2 கப்பல்கள் இந்தியா வந்துள்ளன. கடந்த 7 ஆண்டுகளில் இந்தியாவுக்கு ஈரானில் இருந்து கச்சா எண்ணெய் வருவது இதுவே முதல் முறை. ஒரு கப்பல் குஜராத்தின் சிக்காவில் துறைமுகத்திலும் மற்றொரு கப்பல் ஒடிசாவின் பாரதீப் துறைமுகத்திலும் நிறுத்தப்பட்டுள்ளன. தமிழகம் முழுவதும் உள்ள வீடுகளில் திமுகவின் 8000 கூப்பனை பற்றிதான் டிஸ்கஸ் போய்கொண்டிருக்கிறது என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கூப்பனை வைத்து வீட்டுக்கு தேவையான எந்த பொருளையும் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் என்றார். ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் திமுகவுக்கு ஆதரவாக சென்னையில் ஏப்ரல் 20, 21 பிரச்சாரம் செய்கிறார். விசிக தேர்தல் அறிக்கையை சென்னை அலுவலகத்தில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு திருமாவளவன் வெளியிட்டார். விலையில்லா கல்வி, இருமொழி கொள்கை உள்ளிட்ட 15 கருப்பொருளை கொண்ட அறிக்கையை வெளியிட்டார். தமிழக தேர்தல் பிரச்சாரத்திற்கு ராகுல் வருவார் என்று தமிழக காங்கிரஸ் தேர்தல் பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தெரிவித்தார். மல்லிகார்ஜுன கார்கே, பிரியங்கா, தெலுங்கானா, கர்நாடக முதல்வர்கள் வருவார்கள் என்றார். வெற்றி பெற முடியாது, ஆட்சி அமைக்க முடியாது என்பது தெரிந்துமே விஜய் தேர்தலில் போட்டியிடுவதாக திருமாவளவன் தெரிவித்தார். விஜய் கட்சி ஆரம்பித்தது முஸ்லிம், கிறிஸ்தவர் வாக்குகளையும் திமுகவுக்கு செல்லாத வகையில் பிரிப்பதற்காகவே என்றார். விருதுநகர் மாவட்டம் சத்திரப்பட்டியில் பட்டாசு ஆலை வெடி விபத்து தொடர்பாக ஆலையின் உரிமையாளர் கண்ணன் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். போர்மன் முனுசாமியை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். பன்மைத்துவத்தை சிதைக்கும் வகையில் பாஜக திட்டமிட்டு காய்களை நகர்த்தி வருகிறது என திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். கருத்தியல் அடிப்படையில் சமூக மாற்றம் உருவாக்க வேண்டும் என்றார். தமிழகத்தில் மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்ற மாற்றம் தேவை என ஒட்டன்சத்திரம் பிரச்சாரத்தில் வாசன் பேசினார். திமுக அதிமுகவை எதிர்க்கட்சியாக பார்க்காமல் எதிரி கட்சியாக பார்க்கிறது என்றார். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்து பெருவுடையாருக்கு அபிஷேகம், தீபாராதனை காட்டப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். அம்பேத்கரின் கனவை நினைவாக்க வேண்டும், அவரது சிந்தனைகளும் அரசியல் பார்வையும் அரசமைப்பின் அடித்தளமாக அமைந்தது என பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ள தமிழக கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், இந்த இனிய நாளில் அனைவருக்கும் மகிழ்ச்சி, ஆரோக்கியம், அமைதி, வளம் பெற வாழ்த்துகிறேன் என கூறியுள்ளார். பன்ருட்டியில் திருமாவளவன் பிரச்சாரத்தின் போது பிரச்சார வாகனத்தில் ஏறி ரகளையில் ஈடுபட்ட தொண்டர்களை விளம்பர பலகையால் திருமாவளவன் அடிக்கும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் திமுக வேட்பாளர் கடற்கரை ராஜ் வீட்டில் மர்ம நபர்கள் புகுந்து 122 பவுண்ட் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். தனிப்படை அமைத்து போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். நாட்டில் ஜனநாயகம் இருக்கிறதா என கேள்வி எழுகிறது என இந்திய கம்யூனிஸ்ட் முத்தரசன் கேட்டுள்ளார். தேர்தல் நேரத்தில் எம்பிக்கள் பங்கேற்க முடியாதபடி பார்லிமெண்ட் சிறப்பு கூட்டம் நடத்தப்படுகிறது என்றார். திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்றும் பாரம்பரியம் பின்பற்றப்படும். தைப்பூசம் மாநில விழாவாக கொண்டாடப்படும் என பாரதிய ஜனதா தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலா ரூபாய் 10,000 வழங்கப்படும். மகளிருக்கு மாதம் ரூபாய் 2,000 உதவித்தொகை வழங்கப்படும் என்பது உள்பட பல்வேறு அறிவிப்புகள் பாரதிய ஜனதா தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன.
சமத்துவ சமுதாயம் என்ற லட்சிய பாதையில் பயணிப்போம், மக்களாட்சியை அமைக்க உறுதியேற்போம் என தாவிக தலைவர் விஜய் கூறியுள்ளார். அரசியலமைப்பு சட்டம் மூலம் சமத்துவம், சம உரிமை, சமூக நீதி, ஜனநாயகத்தை நிலைநிறுத்தியவர் அம்பேத்கர் என தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் போட்டியிடும் தாவிக வேட்பாளர் RV ரஞ்சித்குமார் குதிரை வண்டியில் வந்து ஓட்டு சேகரித்தார். ராட்சச கிங்காங் பொம்மையுடன் ஊர்வலமாக வந்த அவர் மார்க்கெட் பகுதியில் காய்கறி விற்றும் ஆதரவு அளிக்க கேட்டார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். சுமார் 2 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் தோரணமலை முருகன் மலைக்கோயில் அடிவாரத்தில் சிறப்பு ஹோமம் நடந்தது. பக்தர்கள் 51 பானைகளில் பொங்கல் வைத்து வழிபட்டனர். தாய்க்கிழவி பட வெற்றிக்கு பின் ராதிகாவை தேடி நிறைய பட வாய்ப்புகள் வருகின்றன. அறம் இயக்குனர் கோபி நயினார் அடுத்து ராதிகாவை கதையின் நாயகியாக வைத்து காலனி என்ற படத்தை இயக்குகிறார். படத்தின் முதல் பார்வை போஸ்டர், வீடியோ வெளியாகி உள்ளது. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் இப்படத்தில் முக்கிய விஷயமாக இருக்கும் என போஸ்டர் பிரதிபலிக்கிறது. தேவா இசையமைக்கிறார். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு வடபழனி முருகன் கோவிலில் அதிகாலை முதல் பக்தர்கள் குவிந்தனர். தீபாராதனை மற்றும் அலங்கார வழிபாடுகள் நடைபெற்றன. நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். டில்லி ஏகாதிபத்தியம் பல்வேறு வகைகளில் வலைவீசி தமிழகத்தை கைப்பற்ற முனைகிறது என வைகோ தெரிவித்தார். அதனால்தான் இதை டில்லி ஏகாதிபத்தியத்திற்கும் திராவிட ஜனநாயகத்திற்கும் நடக்கும் அறப்போர் என நாங்கள் கூறுகிறோம் என்றார். கன்னியாகுமரி திமுக வேட்பாளர் மகேஷ் பொழிக்கரையில் ஓட்டு சேகரித்த போது ரெகுல் என்ற இளைஞர் இந்த முறை திமுகவிற்கு ஓட்டு இல்லை என கூறியுள்ளார். பதிலுக்கு திமுகவை சேர்ந்தவர்கள் ரெகுல் முகத்தில் கல் வைத்து அடித்து தாக்கி படுகாயப்படுத்தியுள்ளனர். தமிழகத்தை பாதிக்கிற மாதிரி தொகுதி மறுவரையறை அமைந்தால் சும்மா இருக்க மாட்டோம். தமிழகமே தெருவில் இறங்கி போராடும். இது மிரட்டல் அல்ல, எச்சரிக்கை என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். அம்பேத்கரின் 136வது பிறந்த நாளை ஒட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று திண்டுக்கல்லில் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என அன்புமணி தெரிவித்துள்ளார். 5 ஆண்டுகளில் குழந்தைகளுக்கு எதிராக 62,000 குற்றங்கள் நடந்துள்ளன. தமிழகத்தில் கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல் தொல்லை அதிகரித்துள்ளது. மகளிருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத திமுக அரசை தூக்கி எறிய வேண்டிய கடமை மகளிருக்கு இருக்கிறது என தமாக தலைவர் GK வாசன் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் நொய்டாவில் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி நடந்த போராட்டத்தில் வன்முறை வெடித்ததை அடுத்து நொய்டா மற்றும் காசியாபாத்தில் குறைந்தபட்ச ஊதியத்தை 21% உயர்த்தி முதல்வர் யோகி ஆதித்யநாத் அறிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறை குறித்த முதல்வரின் கருத்து ஏற்புடையதல்ல என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு குறித்து பார்லிமெண்டில் சிறப்பு கூட்டம் நடக்க உள்ளது. யாருக்கும் பிரச்சினை வராமல் 33% இடஒதுக்கீட்டை நிறைவேற்றுவோம் என்றார். தேர்தல், ஆட்சி அதிகாரம் எல்லாம் 2ஆம் பட்சம்தான். கொள்கையே முக்கியம். முதல்வராக இருக்கும் எனது தலைமையில் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும். இதுவரை பார்க்காத தமிழகத்தை பிரதமர் மோடி பார்க்க வேண்டியிருக்கும் என தொகுதி வரையறை விவகாரத்தில் பிரதமருக்கு முதல்வர் ஸ்டாலின் இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். பழனிசாமி முதல்வர், துணை முதல்வரை அநாகரிகமாக பேசி வருகிறார். அப்படி என்ன பழனிசாமி சார், உங்களுக்கு பதவி வெறிபிடித்து ஆட்டுது என அமைச்சர் மகேஷ் மணப்பாறை பிரச்சாரத்தில் கேட்டார். நடிகை மாளவிகா மோகனன் தன் மீது வரும் விமர்சனங்கள் குறித்த கேள்விக்கு பதில் கூறியதாவது, சினிமாவிற்கு வந்துவிட்டால் விமர்சனங்கள் வருவது சகஜம்தான். அதிக அளவில் விமர்சனம் வந்தால் நீங்கள் வளருகிறீர்கள் என அர்த்தம். என்னை நோக்கி வரும் விமர்சனங்களை வளர்ச்சிக்கான படிக்கட்டுகளாகவே பார்க்கிறேன். அதையும் மீறி வரும் விமர்சனங்களை கடந்து சென்று விட்டால் எந்த பிரச்சனையும் வராது என்றார். தமிழ் பாரம்பரிய முறையில் ஆரோவில்லில் நடந்த தமிழ் புத்தாண்டு விழாவில் வெளிநாட்டவரும் ஆரோவில் வாசிகளும் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். தொடர்ந்து தமிழர் பாரம்பரிய விளையாட்டு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடந்தன. திருப்பூர் பெருமாநல்லூரில் தவேக தலைவர் விஜயை பார்ப்பதற்கு மக்கள் மணிக்கணக்கில் காத்திருந்தனர். கொளுத்தும் வெயிலில் காத்திருந்த ஒரு சிலருக்கு மயக்கம் ஏற்பட்டது. அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் பிரதமர் மோடிக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் முதல்வர் ஸ்டாலின் பேசுவது ஏற்புடையதல்ல என அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். ராஜ்யசபா உறுப்பினராக 2 நாட்களுக்கு முன்பு பதவியேற்ற நிதிஷ்குமார் பீகார் அமைச்சரவையை கலைத்தார். நிதிஷ்குமார் ராஜினாமாவுக்கு பிறகு பீகார் மாநில புதிய முதல்வர் பெயரை பாஜக அறிவிக்க உள்ளது.
பாகிஸ்தான் மத்தியஸ்தத்தில் அமெரிக்கா ஈரான் முதல்கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் இந்த வாரம் அல்லது அடுத்த வார தொடக்கத்தில் மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் மோடி நாளை கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வருகிறார். மதியம் 2 மணிக்கு நாகர்கோவில் காமராஜர் சிலை சந்திப்பிலிருந்து வடச்சேரி எம்ஜிஆர் சிலை சந்திப்பு வரை ரோட் ஷோ செல்கிறார். ஆர்முஸில் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும். ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதை தடுப்பது சர்வதேச சமூகத்திற்கு முக்கியம் என இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரிடம் தொலைபேசியில் பேசிய இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் கிடியான் வலியுறுத்தினார். திருப்பூரில் தாவேக தலைவர் விஜயை வரவேற்க காத்திருந்த சூலூர் தாவேக வேட்பாளர் சுகுமார் மயக்கமடைந்தார். தொண்டர்கள் அவரை மீட்டு முதலுதவி செய்து ஆசுவாசப்படுத்தினர். சூடானில் கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் உள்நாட்டுப் போரால் அங்கு கடும் உணவு பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. பசியை தாங்க முடியாமல் மரங்களின் இலை தழைகள், கால்நடை தீவனங்களை தின்று மக்கள் உயிர் வாழும் அவலம் தொடர்கிறது. தெலுங்கு சினிமாவின் முன்னணி நடிகராகவும் ஆந்திர துணை முதல்வராகவும் பவன் கல்யாண் உள்ளார். நடிகர் விஜய்க்கு அரசியல் அட்வைஸ் எதுவும் கொடுத்தீர்களா என இவரிடம் எழுந்த கேள்விக்கு பதிலளிக்கையில், விஜய் என்றில்லை, யாருக்கும் நான் அறிவுரை சொல்வதில்லை. என் பிள்ளைகளுக்கு கூட சொல்ல மாட்டேன். ஒவ்வொருவருக்கும் சுயமாக யோசிக்கும் திறன் உள்ளது. விஜய் ஸ்டார் நடிகர், அவருக்கு நான் அறிவுரை சொல்ல தேவையில்லை. மக்களுக்கு சேவை செய்ய எந்த குடிமகனும் அரசியலுக்கு வரலாம், அரசியல் கட்சி துவங்கலாம் என்றார். பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கிடைப்பதை முதல்வர் ஸ்டாலினால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அவருக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது என அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி கூறினார். நடிகை சாக்ஷி அகர்வால் கதையின் நாயகியாக நடிக்கும் படம் தீயோர் கூடம். டேனியல், ஆனி போப், வையாபுரி முக்கிய வேடத்தில் நடிக்கின்றனர். படத்தின் இயக்குநர் சக்திவேல் கூறியதாவது, ஒரே நாளில் நடக்கும் கிரைம் கதை. ஒரு வீட்டில் திடீரென நடக்கும் கொலை, அதில் 3 பேர் சந்திக்கும் பிரச்சனைகளை த்ரில்லர் பாணியில் சொல்லும் படம் இது என்றார். திருச்சி உறையூர் வெக்காளியம்மன் கோயில் சித்திரை தேரோட்டம் விமர்சையாக நடந்தது. ஓம் சக்தி பராசக்தி என பக்தி முழக்கத்துடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பீகாரின் புதிய முதல்வராக பாஜவின் சாம்ராஜ் சௌத்ரி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பீகாரில் முதல் முறையாக பாஜவை சேர்ந்தவர் முதல்வராகிறார். நாளை பதவியேற்க உள்ளார். பீகார் முதல்வர் பதவியை நிதிஷ்குமார் ராஜினாமா செய்தார். கவர்னரை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். பார்லிமென்ட் கூட்டுவது மத்திய அரசு. 5 மாநிலத்தில்தான் தேர்தல் நடைபெறுகிறது, மற்ற மாநிலத்தில் தேர்தல் இல்லை என பழனிசாமி தெரிவித்துள்ளார். தோல்வி பயத்தில் இருப்பதால் தான் ஸ்டாலின் ஆதங்கப்படுகிறார் என்றார். மனு ஆனந்த் இயக்கத்தில் ஆர்யா, கௌதம், ராம் கார்த்திக் நடித்துள்ள மிஸ்டர் எக்ஸ் படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகிறது. இதில் ஒரு காட்சியில் ஆர்யா உடலில் ஆடையின்றி குளிர்ந்த நீரில் 20 அடி ஆழத்தில் இறங்கி நடித்துள்ளார். ஆர்யா கூறுகையில், நாம் ஆழமாக இறங்க நீரின் வெப்பநிலை குறைந்து 15 முதல் 16 டிகிரி வரை இருந்தது. ஆடையின்றி நடிக்கும்போது உடல் நடுங்கக்கூடாது. 30 முதல் 40 வினாடிகள் மூச்சை அடக்கிக் கொண்டே நடுக்கத்தை கட்டுப்படுத்துவது சவாலாக இருந்தது என்றார். தமிழ் சினிமாவில் இதுவரை யாரும் முயற்சிக்காத ஒன்றை ஆர்யா செய்தார் என்கிறார் இயக்குநர். லோக்சபா தொகுதிகளின் எண்ணிக்கை 850ஆக உயர்த்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. 850 தொகுதிகளில் 33% 280 தொகுதிகளை மகளிருக்கு ஒதுக்கீடு செய்ய திட்டமிட்டுள்ளது. லோக்சபாவில் தற்போது 543 உறுப்பினர்கள் உள்ள நிலையில் அது 850ஆக உயர்கிறது. கோவை வடக்கு தொகுதி பாரதிய ஜனதா வேட்பாளர் வானதி சீனிவாசன் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார். வானதி பூரண குணமடைய கோவை மாகாளியம்மன் கோயிலில் அவரது இளைய மகன் கைலாஷ் வேண்டுதல் செய்தார். மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்திற்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு அளிக்க வேண்டும் என பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்யப்படவில்லை என அண்ணாமலை தெரிவித்தார். தமிழகத்தின் எம்பிக்களின் எண்ணிக்கை 59ஆக உயர வாய்ப்பு என்றார். விஜய் ஒரு ஸ்டார் நடிகர், அவருக்கு நான் அறிவுரை சொல்ல தேவையில்லை. மக்களுக்கு சேவை செய்ய யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் என ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் வாக்குறுதிகள் ஏப்ரல் 16ஆம் தேதி புத்தகமாக வெளியிடப்படும் என திருப்பூரில் விஜய் பேசினார். தமிழக மக்களின் உரிமைகளையும் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையையும் பாதிக்கும் மத்திய அரசின் தொகுதி மறுவரையறை செயல்பாடுகளை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். கைத்தறி மற்றும் விசைத்தறி நெசவாளர்களுக்கு ஆண்டுக்கு 30,000 ரூபாய் உதவித்தொகை வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். கைத்தறி நெசவாளர்களுக்கு 500 யூனிட், விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1500 யூனிட்டாக இலவச மின்சாரம் வழங்கப்படும் என விஜய் வாக்குறுதி அளித்தார்.
உலக அளவில் 3000 கோடி ரூபாய் வசூலை கடந்த முதல் இந்திய படம் என்ற சாதனையை துரந்தர் மற்றும் துரந்தர் 2 படங்கள் பெற்றுள்ளது. பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு எனும் நீண்ட நாள் கோரிக்கையை தற்போது நிறைவேற்றுகின்ற அருமையான தருணம் அமைந்துள்ளதென எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். ஆனால் இது ஸ்டாலின் அரசால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை என்றார். தாவேக ஆட்சி அமைந்தால் 5 ஏக்கருக்கும் குறைவான நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு 100% பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். 5 ஏக்கருக்கு மேல் வைத்திருப்பவர்களுக்கு 50% பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என விஜய் வாக்குறுதி அளித்தார். இன்ஸ்டாகிராமில் நடிகை கீர்த்தி சுரேஷை முந்தி அதிக ஃபாலோயர்களை கொண்ட கேரள பிரபலம் என்ற சாதனையை சஞ்சு சாம்சன் படைத்துள்ளார். T20 உலக கோப்பைக்கு முன்பு 1.4 கோடியாக இருந்த இவரது ஃபாலோயர்கள் எண்ணிக்கை இப்போது 1.9 கோடியாக உயர்ந்துள்ளது. நீங்க எல்லோரும் விஜயை 100% நம்பலாம். உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாற்ற மாட்டேன். எனவே எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க என விஜய் உருக்கமாக பேசினார். திருப்பூரில் பிரச்சாரம் செய்த தாவேக தலைவர் விஜய்க்கு கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி வேட்பாளர் செங்கோட்டையன் வீரவாள் பரிசாக வழங்கினார். அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து பரிசீலிக்கப்படும். 5க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் பணியாற்றிய தற்காலிக ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவர். பதவி உயர்வுக்கு பணம் பெறும் கலாச்சாரம் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என விஜய் வாக்குறுதி அளித்துள்ளார். தற்காலிக ஆசிரியர்கள் பணி நிரந்தரம். அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து பரிசீலிக்கப்படும். 5க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் பணியாற்றிய தற்காலிக ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவர். பதவி உயர்வுக்கு பணம் பெறும் கலாச்சாரம் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என விஜய் வாக்குறுதி அளித்துள்ளார். காவலர்களின் அடிப்படை மாத ஊதியம் 18,200 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாயாக உயர்த்தப்படும். காவலர் நலன் மற்றும் பணி நிபந்தனைகள் சட்டம் இயற்றி காவலர்களின் பணி நேரம் முறைப்படுத்தப்படும் என தாவேக தலைவர் விஜய் கூறினார். திமுகவை எதிர்க்கிறோம் என்கிற பெயரில் அதிமுக பாஜக அணிக்கு சாதகமான வேலைகளை விஜய் செய்கிறார் என விசிக தலைவர் திருமாவளவன் சொன்னார். தமிழகத்தை பொறுத்தவரை இங்கு இருமுனை போட்டிதான் நடைபெறுகிறது என்றார். திருப்பூர் பெருமாநல்லூர் முதல் பூலுவப்பட்டி வரை 6 கிலோமீட்டருக்கு தாவேக தலைவர் விஜய் செல்ல இருந்த ரோட் ஷோ ரத்து செய்யப்பட்டது. பெருமாநல்லூரில் பிரச்சாரம் முடிக்கும் போதே காலதாமதமானதால் ரோட் ஷோ ரத்தானதாக கூறப்படுகிறது. திருப்பத்தூர் ராம்கோபேட்டையில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயிலில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு கோட்டை மாரியம்மன் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். சத்தீஸ்கர் மாநிலம் சிங்கிதாரா பகுதியில் உள்ள வேதாந்தா நிறுவனத்தின் மின் நிலையத்தில் பாய்லர் வெடித்து சிதறியதில் 9 பேர் பலியானார்கள், 15 பேர் படுகாயம் அடைந்தனர். மிருனால் தாக்கூர் நடிப்பில் சமீபத்தில் டக்காய்ட் என்ற தெலுங்கு படம் வெளியானது. இதன் சக்சஸ் மீட்டில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற கல்கி இயக்குனர் நாக் அஸ்வின் பேசும்போது, மிருனால், நீங்கள் உண்மையிலேயே அற்புதமானவர். ஆனால் சில நேரங்களில் தாக்கம் இல்லாத ரோலில் ஏன் நடிக்கிறீர்கள் என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். இன்னும் வலுவான ரோலில் உங்களால் நடிக்க முடியும். தயவு செய்து போகிற போக்கில் கதைகளை தேர்ந்தெடுக்காதீர்கள் என அட்வைஸ் செய்தார். அதற்கு மிருனால் அதை ஆமோதித்து தலையசைத்தார். தொகுதி மறுவரை என்ற கபட நாடகம் ஆடுகிறார் முதல்வர் ஸ்டாலின். மகளிர் இடஒதுக்கீடு அமலுக்கு வந்துவிடக்கூடாது என்பது மட்டும்தான் திமுகவின் எண்ணம் என மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். ஆணாதிக்கம் மிகுந்த திமுக எனும் குடும்ப கட்சிக்கு பெண் விடுதலை எட்டிக்காயாக கசக்கத்தான் செய்யும் என்றார். தொகுதி மறுவரை என்ற கபட நாடகமாடுகிறார் முதல்வர் ஸ்டாலின். மகளிர் இடஒதுக்கீடு அமலுக்கு வந்துவிடக்கூடாது என்பது மட்டும்தான் திமுகவின் எண்ணம் என மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். ஆணாதிக்கம் மிகுந்த திமுக எனும் குடும்ப கட்சிக்கு பெண் விடுதலை எட்டிக்காயாக கசக்கத்தான் செய்யும் என்றார். விவசாயிகளை பற்றி கவலை இல்லை, முல்லை பெரியாறு அணையை பற்றி ஸ்டாலினுக்கு சிந்தனை இல்லை என ஆண்டிப்பட்டி பிரச்சாரத்தில் பழனிசாமி பேசினார். பச்சோந்தி போல் காலத்துக்கு ஏற்ப மாறுபடுபவர் முதல்வர் ஸ்டாலின் என கடுமையாக விமர்சித்தார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர் மற்றும் சின்னங்களை பொருத்தும் பணி நாளை மறுநாள் தொடங்கும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். லெபனானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் ஐநா அமைதிப்படையில் உள்ள இத்தாலிய வீரர்கள் பாதிக்கப்பட்டதால் இரு நாடுகளின் உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் இஸ்ரேலுடனான பாதுகாப்பு ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக இத்தாலி அரசு அதிரடியாக தெரிவித்துள்ளது. நானும் டெல்டாக்காரன் என முதல்வர் ஸ்டாலின் சொல்வதுதான் உலகிலேயே சிறந்த நகைச்சுவை என பாமக தலைவர் அன்புமணி கிண்டல் அடித்துள்ளார். திமுக ஆட்சிக்கு நன்றியை வெளிப்படுத்தும் நாளாக ஏப்ரல் 23ஆம் தேதியை மக்கள் பார்க்கிறார்கள் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். புதுச்சேரியில் வாகனம் ஓட்டும் போது செல்போன் பயன்படுத்தக்கூடாது என்றும், மீறினால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் போக்குவரத்து காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது.
தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனால் கூட விவசாயிகளை காப்பாற்ற முடியாது. எனவே ஆட்சி மாற்றம் ஒன்றே தீர்வு என அனைத்து விவசாயிகள் சங்கம் முடிவெடுத்துள்ளது. திமுக அரசை கண்டித்தும் திமுக வேட்பாளர் காதர் பாஷா முத்துராமலிங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தங்கச்சி மடத்தில் கடலில் இறங்கி நாட்டுப்படகு மீனவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சட்டசபை தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் அறிவித்தனர். சென்னை திருவொற்றியூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோயிலில் தில்லைவாழ் அந்தணர்கள் குரு பூஜை விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பக்தர்கள் ஏராளமானோர் வழிபட்டனர். IPL கிரிக்கெட் தொடரில் கொல்கத்தா அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை அணி 5 விக்கெட் இழப்புக்கு 192 ரன்கள் குவித்தது. அதிரடியாக விளையாடிய சஞ்சு சாம்சன் 48 ரன்களில் அவுட் ஆனார். 193 ரன்கள் இலக்கை நோக்கி கொல்கத்தா களமிறங்கியது. ஈரான் போர் சூழலுக்கு மத்தியில் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதற்கான தடையை அமெரிக்கா தளர்த்தியதன் காரணமாக மார்ச் மாதத்தில் இந்தியாவின் ரஷ்ய எண்ணெய் இறக்குமதி கடந்த 3 ஆண்டுகளில் இல்லாத அளவில் நாளொன்றுக்கு சராசரியாக 1.98 மில்லியன் பீப்பாய்களாக உயர்ந்துள்ளது. திமுகவுக்கென எந்த தொழிலும் இல்லை, மக்களை ஏமாற்றுவது, ஊழல், லஞ்சம் வாங்குவதுதான் தொழிலாக இருக்கிறது என பெரம்பலூரில் பிரச்சாரம் செய்த IJK நிறுவனர் பாரிவேந்தர் கூறினார். உழைக்கும் மக்கள் கஷ்டப்படுகிறோம், மக்கள் வரிப்பணத்தை வீண் செலவு செய்கிறது திமுக என்றார். ஜெயலலிதா இருந்தவரை எல்லாம் வாழை சுருட்டிட்டு இருந்துச்சு. அதன் பிறகு நான் எங்கே இருந்திருந்தாலும் அப்படித்தான் இருந்திருக்கோம். நான் பெங்களூர் போனதில் ரொம்ப குளிர் விட்டு போச்சு எல்லாருக்கும் என மன்னார்குடி பிரச்சாரத்தில் சசிகலா சொன்னார்.